அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். உலகத்தில் அடுத்த யுத்தம் ஏஐ யுத்தம் தாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை அமெரிக்கா தொடங்கி 6 வருஷம் ஆச்சு. என்னதான் சீனா குத்தி முறிந்தாலும் உலகில் மிக சக்தி வாய்ந்த கணினி சிப்ஸுகளை சீனாவால் உருவாக்க முடியாது. உருவாக்க மட்டும் இல்லைங்க, காசு கொடுத்து கூட வாங்கக்கூட முடியாது. அதுக்கான தடையை அமெரிக்கா போட்டு வச்சிருக்குது. அதனால் சீனா செயற்கை நுண்ணறிவில் 5 வருடமாவது பின்தங்கி உள்ளதாக தான் சொல்லப்படுது. ஆனால் சீனா எங்களுக்கு சக்தி வாய்ந்த சிப்ஸ் தேவையில்லை, இருக்கிறத வச்சே போட்டி போட முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டினது தான் டீப் சீக் அப்படிங்கிறது. சீனா டீப் சீக் வெளியிட்டதோடு அமெரிக்கா ஸ்டார்கேட் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான செலவு மட்டுமே 500 பில்லியன், அதாவது ½ ட்ரில்லியன் இலங்கையின் கடனை விட 5 மடங்கு இது அதிகம். இது எதிர்கால செயற்கை நுண்ணறிவுக்காக உருவாக்கப்படும் ஒரு டேட்டா சென்டர். இது அடுத்த உலக போர் எப்போதோ தொடங்கிருச்சுங்க, நமக்கு தாங்க தெரியல. சீனா தாய்வானை பிடிக்க ரொம்ப ஆசைப்படுது. அமெரிக்கா தாய்வானை தன் வசப்படுத்த நினைக்குது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாங்க. அதில் முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே 90 விதமான சிப்ஸ் உற்பத்தியை செய்கிறது தாய்வான் தான். அந்த சிப்ஸ் அப்படிங்கிறது அங்கே மட்டும்தான் அதிக அளவில் கிடைக்குது. அது சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறது. நீங்கள் இது தமிழில் அதிகமாக இந்த வீடியோக்கள் வர்றதில்லை. செமிகண்டக்டர் வார் இல்லைன்னா சிப் வார் அப்படின்னு தேடி பாருங்கள். இந்த விஷயத்தை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். உலகத்தில் தண்ணி இல்லை, ஒருவேளை சாப்பாடு இல்லை, உடுத்த உடை இல்லை, தங்க இடம் இல்லை, மனிதாபிமானம் இல்லை, நிம்மதி இல்லை, உண்மையான மகிழ்ச்சி இல்லை. இதையெல்லாம் தாண்டி எதை நோக்கி எதை தேடி இப்படி ஓடிட்டுருக்குறோங்கிறது நிஜமாவே எனக்கு புரியலைங்க. இருக்கிறத தொலைச்சிட்டு வாழ்கிறதுக்கு அழகான இந்த பூமியை தொலைச்சிட்டு இயற்கையை தொலைச்சிட்டு எதை தேடி எல்லாரும் இப்படி ஓடிட்டுருக்குறோன்னு புரியவே இல்லைங்க. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.